என் சுமைகளை சுமக்கின்றவர், என்னை கவனிப்பவர், என் சுமைகளை சுமக்கின்றவர். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னோடு உண்டு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னோடு உண்டு. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். நெருப்பில் விழுந்தாலும் அதில் தனியாய் நிற்பதில்லை. நெருப்பில் விழுந்தாலும் அதில் தனியாய் நிற்பதில்லை. வீழ்ந்தது நெருப்பில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. வீழ்ந்தது நெருப்பில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் உங்களுடைய வியாதிகளின் கட்டுகளை அகற்றி போட மனதாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவருடைய கல்வாரின் கரம், காயப்பட்ட கரம், தழும்புகள் நிறைந்த கரம் உங்களை தொட்டு சுகமாக்க போதுமானதாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்கும்படி நான் பிரயாசப்படுகின்றேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்க கேட்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் ஆண்டவராகிய தேவன் ஆதியிலே வானத்தை பூமியை அஸ்திவாரப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருந்தன என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பூமியை மனுஷருக்காக உருவாக்கி, அதிலே மேகத்தை உருவாக்கி மனுஷர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக மாற்றின தேவன் அதை சீக்கிரத்தில் ஒரு பழைய வஸ்திரத்தை போல கலட்டி எரியக்கூடிய நாள் வருகின்றது. வேதம் அதைத்தான் சொல்லுகின்றது. அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாக போகும் என்று சொல்லி. இன்றைக்கும் காற்று மாசு ஏற்பட்டு அநேக நகரங்கள் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்கவில்லை என்று சொல்லி நாம் செய்திகளிலே கேள்விப்படுகின்றோம். பூமியானது வெப்பமயமாகி இன்றைக்கு பனிமலைகளெல்லாம் உருகிவிட்டது. இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆதியிலே இருந்ததைப் போல இப்பொழுது பூமி இல்லை. இதை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். வேதம் அதை தெளிவாக சொல்லுகின்றது. ஒரு வஸ்திரத்தை போல அது பழையதாக மாறி போகும் என்று சொல்லி. நாம் ஒரு புதிய வஸ்திரத்தை வாங்கி அதை பயன்படுத்த அது எப்படி பழையதாக மாறி போய்விடுகிறதோ அதே போலத்தான் இந்த பூமியையும் மனுஷர்கள் பயன்படுத்த அது பழையதாக மாறி போகின்றது. ஒரு வஸ்திரம் போல அது பழையதாக மாறிவிடும். எனக்கு அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியிலே வந்த பின்பதாக
இந்த உலகத்தை அழித்து புதிய உலகமாகிய பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணினார். மனுஷர்களை அங்கே அழைத்து சென்று நித்திய காலமாக அவர்களை வாழ வைக்கணும். அவர்களை இந்த உலகத்தில் வைத்தே பரிசுத்தப்படுத்தி ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணி அவர்களை பரலோகத்திற்கு தகுதியுடைய ஜனங்களாக மாற்றின என்பதாக பரலோகத்திற்கு அழைத்து செல்லணும். இந்த பூமியை அழிக்க வேண்டும், வானத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் திட்டம் பண்ணினார். இனி வருகின்ற நாட்களிலே புதிய வானம் புதிய பூமி நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இந்த உலகத்தில் மனிதர்கள் எந்த அளவிற்கு பூமியை மாசுபடுத்துகிறார்களோ அந்த அளவிற்கு அது பழையதாக மாறிக்கொண்டே போகும். பழைய வஸ்திரம் ஒரு நாள் கிழிந்து போகும், அதை நாம் தூக்கி எறிந்து விடுகிறோம். அதே போலத்தான் ஆண்டவராகிய தேவனும் அதை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு நாம் காண்கின்ற வானத்தை பூமியை தூக்கி எறிந்து விடுவார். புதிய வானம் புதிய பூமியை உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவர் அங்கே நம்மை அழைத்து செல்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாவற்றையும் மனுஷருக்காகவே செய்கின்றார். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள். இந்த உலகத்தில் அதற்கான தீர்வையும் ஏற்படுத்தினார். நம்மை உண்டாக்கின தேவன் என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் அதை விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு பரிகாரியாக மாறுவார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 15ஆம் வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழுகிற ஜனங்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். இந்த வியாதி என்னை மேற்கொண்டு, இந்த வியாதி என்னை மறிக்க செய்து விடுமோ என்று சொல்லி மனுஷர்கள் பயப்படுகிறார்கள். தாங்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாக யாரேனும் எதிரிகள் எங்களை அழித்து விடுவார்களோ என்று சொல்லி பயப்படுகிறார். வேலை ஸ்தலத்திலேயும் பயந்து பயந்து வேலை செய்கிறார். ஒவ்வொரு காரியத்திலேயும் பயம் வருகிறது. இப்படிப்பட்ட பயத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியானார். நீங்கள் பயந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அந்த காரியம் நடந்துவிடும். பயம் என்பது நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்திவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் யாருக்கும் பயப்பட மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே பயப்படுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் அவர் நிச்சயம் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ தொடங்குவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பயந்து, அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அதன்படி நடக்க கவனமாக இருந்தால் நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்கள் வேதனைகளெல்லாம் மாறிவிடும், உங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்கள் துயரங்களெல்லாம் மாறிவிடும். ஒரு குடும்பத்தார் என்னை சந்திக்கும்படி வந்தார். அந்த சகோதரிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ஒரு விதமான சந்தேகத்தோடும் ஒரு கலக்கத்தோடும் பயத்தோடும் நடத்துகின்ற ஒரு நிலைமையில் இருந்தார். கணவனோடு கூட சமாதானமாக இருக்க முடியவில்லை. என்ன செய்வதுன்னு தெரியல. மனக்குழப்பம் வேறு, பிசாசினுடைய போராட்டம் வேறு. பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் கணவனையும் அழைத்து கொண்டு என்னிடத்தில் ஜெபிக்கும்படி வந்தார்கள். நான் ஜெபித்த மாத்திரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவியை துரத்தினார். ஒரு நல்ல விடுதலை உணர்ந்தார்கள். குடும்பத்திலே நிம்மதி மகிழ்ச்சி திரும்பவும் வந்தது. அடிக்கடி தொடர்பு கொண்டு அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் அவர்கள் இன்றைக்கு பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை
பயத்தில் இருந்து விடுதலையாக்கி பூரணமான ஒரு அன்பை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பூரணமான அன்புக்கு பயமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அன்பின் ஆவியினாலே உங்களையும் நிரப்புவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். பயந்து கொண்டே இருக்கின்றீங்களா? பயப்படாதீங்க. என் கணவன் என்னை விட்டு சென்று விடுவானோ, அல்லது என்னுடைய மனைவி என்னை விட்டு சென்று விடுவாளோ என்று சொல்லி பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பயம் யாவற்றையும் நீக்கி போட வல்லவராக இருக்கின்றார். அதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுகின்றது. ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனாக அவதரித்தார் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். தன்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வெளிப்பட்டார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை அழிக்கும்படியாக அவனுடைய எல்லா கிரியைகளையும் அழித்து அவனையும் அழிக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலே அதை நிறைவேற்றும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மை உண்டாக்கின தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி ஒரு சொல்லாலே படைத்து வார்த்தையான தேவன் மனுஷரை வாழ வைத்தார். அவர்கள் பாவம் செய்த பொழுதோ அவர்களை நரகத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல் அவர்களை மீட்டுக்கொள்ளும்படிக்கு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நமக்கு பயமில்லை. 2ஆவதாக பிசாசினுடைய எல்லா கிரிகளும் அழிக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, பிசாசானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த எல்லா விதமான தடைகள், போராட்டங்கள், கட்டுகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினாலே நீங்கிவிடும். அவர் என்னை விடுவிக்க வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி நீங்கள் நம்பினால் போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதை விசுவாசிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஏன் நீங்கள் அதிகமான பயத்தோடு மரண கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கலக்கங்களையும் மாற்றுவார். இதற்காகவே அவர் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்திருக்கின்றார். உங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து விடும்படிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். எத்தனையோ சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி மிகுந்த உபத்திரவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியாக அந்த சகோதரி இருந்தார். 6 வருடங்கள் கஷ்டப்பட்டார். எங்கெல்லாமோ சென்று வைத்தியம் பார்த்தார்கள். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடைக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த பொழுது எங்களுடைய கூடுகையில் வந்து ஒரு நாள் ஜெபித்தார். ஒரு உபவாச கூட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகளை தொட்டார். என்ன ஆச்சரியம்! அந்த நிமிஷத்தில் அந்த மகளுடைய அந்த சரீர பலவீனம் நின்று போனது. அந்த சரீரத்தினுடைய பலவீனங்கள், கட்டுகளெல்லாம் ஒரு நொடி பொழுதில் உடைக்கப்பட்டு அந்த மகள் பூரண விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்கினாரோ, எப்படி அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட பொழுது, வஸ்திரத்தின் ஓரத்தை பிடித்த பொழுது, அது விசுவாசத்தோடு பிடித்த பொழுது அவள் விடுதலை பெற்றுக்கொண்டாலும், அதே போல் என்னிடத்தில் வந்து ஜெபித்த அந்த சகோதரிக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெரும்பாடு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் கொண்டு வந்த எத்தனை பெரிய வியாதியாக இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார். கேன்சர் வியாதியோடு கூட ஒரு சகோதரி மரண படுக்கையில் கிடந்தார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள், இன்னும் 3 மாதங்கள் தான், 4வது நிலையை எட்டிவிட்டார்கள், இனி இவர்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி மரண பயத்தோடு கூட வீட்டிலே படுத்து கிடந்தார். நான் அவருடைய ஆலயத்திற்கு ஒரு இரவு ஜெபம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக
அந்த சபையினுடைய ஊழியர் என்னை அந்த சகோதரிக்காய் ஜெபிக்கும்படி அழைத்து சென்ற பொழுது அந்த வீட்டிலே மரணப்படுக்கையில் அந்த சகோதரி படுத்து கிடந்தார். ஆனாலும் விசுவாசத்தோடு ஜெபித்தார். நாங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அறையிலே வந்து நின்றார். அந்த சகோதரியை தொட்டார். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த சகோதரியினுடைய அந்த கேன்சர் நோய் நீங்கி போனது. இன்றைக்கும் அந்த சம்பவம் நடந்து 5 வருடங்களுக்கு மேலாகிறது. அந்த சகோதரி இன்றும் உயிரோடு இருக்கிறாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அக்னியின் பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்கிற ஒரு சகோதரியாக, அநேகரை அழைத்து வைத்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒரு சகோதரியாக இன்றைக்கும் இருக்கிறார். மரணத்தின் பிடியில் இருந்த சகோதரியை விடுவித்து இன்றளவும் வாழ வைத்திருக்கிறார். 3 மாதங்கள் தான் என்று சொல்லி மருத்துவர் நாள் குறித்தார். ஆனால் மருத்துவருடைய அறிக்கையினை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொய்யாக்கி போட்டார். அந்த நோயினுடைய அடையாளம் கூட இல்லை என்று சொல்லத்தக்கதாக பூரணமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இதை விசுவாசிக்கின்ற உங்களுடைய வியாதியின் கட்டுகளையும் இயேசு மாற்றுவார். எந்த ஒரு மனுஷனாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஆனால் எங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். பிசாசு வியாதியை கொண்டு வந்து கொடுப்பான். மனுஷர்கள் அவனை நம்பி ஓடுவார்கள், அவனுக்கு கனத்தை கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மை நம்பி வருகிறவர்களை விடுதலை ஆக்குவார். ₹1 கூட கொடுக்க வேண்டாம், எந்த ஒரு செலவில்லாமல் இலவசமாக இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுப்பார். எனக்கு அருமையானவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் கட்டுகளை அறுத்து போட இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கின்றார். இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். தேவதூதர்கள் மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டி விழுந்த பொழுது அவர்களுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கை கொடுக்கவில்லை. அவங்களை ரட்சிக்கும்படி எந்த ஒரு திட்டமும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் மனுஷன் விழுந்த பொழுது, ஆதாம் விழுந்து போன பொழுது, அவன் மூலமாய் வருகிற சந்ததியும் அங்கே பாவமுள்ள ஒரு சந்ததியாக பார்க்கப்பட்டது. ஆதாமுக்குள்ளாக ஒரு பெரிய சந்ததியை பார்த்தார். ஆபிரகாமுக்குள்ளாக அங்கே பார்க்கப்பட்ட சந்ததி நீங்களும் நானும் தான். ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனுக்குள்ளாக பார்க்கப்பட்ட சந்ததி முழுவதும் பாவ சந்ததியாக மாறியது. எனவேதான் அவருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய சந்ததியை உருவாக்கணும், கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்கணும். எப்படி ஆதாமுக்குள் எல்லாரும் பாவியாக எண்ணப்பட்டார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறக்கின்றவர்கள், அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவின் சந்ததியாக மாற்றப்பட்டு அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையும் பெறுகின்றார்கள். ஆபிரகாம் மூலமாய் உருவாக்கப்பட்ட யூதாவின் வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் இன்றைக்கும் கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல மாறியிருக்கிற நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் வருகின்ற சகல நீதியையும் சகலமான கிருபைகளையும் பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். பாவம் கொண்டு வந்த எல்லா மரணத்தின் கட்டுகளும் அகன்றிருக்கிறது. அதே போல எல்லா பயத்தில் இருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நமக்கான ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு நம்மை படைத்த தேவன், வானத்தை பூமியை மனுஷரை படைத்த தேவன் மனு உருக்கொண்டு ஒரு சகோதரனுக்கு சகோதரனாய் இறங்கி வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றேன். நம்முடைய சகோதரர்கள் இன்றைக்கு இருக்கிறவர்கள் எப்படி ஊழியக்காரங்களாக இருக்கின்றார்களோ அதே போல் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தார் என்று சொல்லி சத்தியம் போதிக்கின்றது. என்ன ஊழியம்?
மனுஷரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கணும், மனம் திரும்ப செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போகணும். பூமியானது அது ஒரு பழைய வஸ்திரத்தை போல அது ஒரு நாளில் சுருட்டப்பட்டு தூக்கி எறியப்படும். வானமும் அப்படித்தான், பாயை சுருட்டுறது போல சுருட்டிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வானத்தை நம்பி, வானத்தின் கீழே இருக்கின்ற பூமியை நம்பி, பூமியில் இருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளை நம்பி, பொருட்களை, சொத்தை, சுகத்தை நம்பி, செல்வத்தை நம்பி நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை வீண் நாளாக மாற்றி போட வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவக்கட்டுகளையும் சாபக்கட்டுகளையும் அவர் அகற்றி போடுவார். பாவம் கொண்டு வந்த மரணக்கட்டுகள், சாபமான வியாதிகள் யாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். வேதம் அதை நமக்கு உறுதியாக சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது அருளப்படுகிறது. வேதம் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மை போல ஒரு மனுஷனை எப்படி சோதிப்பார்களோ அதே போல் அவரும் சோதிக்கப்பட்டார். எல்லாரை காட்டிலும் அதிகமாக அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதுதான் உண்மை. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாடுபடக்கூடாதோ அந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார். உங்கள் வேதனைகளை அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஜெபித்தால் போதும், உங்களுக்கு பக்கத்திலே வந்து நிற்பார். உலகத்தில் எந்த மூலையில் யார் எங்கே ஜெபித்தாலும், இந்தியாவில் ஜெபித்தாலும் சரி, அமெரிக்காவில் ஜெபித்தாலும் சரி, இல்லை ஜப்பானில் ஜெபித்தாலும் சரி, எந்த உலகத்தின் பகுதியில் இருந்து ஜெபித்தாலும் அவர்களுக்கு அருகிலே வந்து நிற்பார். 2 பேர் 3 பேர் கூடியிருந்தால் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வார். அவருடைய 7 கண்களும் 7 ஆவிகளாம் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை பூமி எங்கிலும் உலாம விட்டிருக்கின்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி இயேசுவுக்கு பாதபடி. அவர் அதிசயமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வார்த்தையினுடைய உண்மையான விளக்கம் அதுதான். நீங்கள் எங்கே ஜெபித்தால் உங்களுக்கு அருகிலேயும் வந்து நிற்பார். உலகத்தில் எந்த மூலையில் யார் ஜெபித்தாலும் அவர்களுக்கு பக்கத்திலேயும் போய் அவங்களை நேசித்து அவர்களையும் விடுதலையாக்குவார். ஜெபிக்கின்ற மனுஷன் தேவனிடத்திலிருந்து வல்லமை கொண்டு வருவான். ஜெபிப்பதினால தேவனையே இந்த பூமி கொண்டு வருவான். மனுஷருக்காக தான் எல்லாவற்றையும் படைத்தார். மனுஷர் மேல் இயேசு கிறிஸ்து வைத்த அன்பினாலே இதை இன்றளவும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்தால் அவர் உங்கள் மேல் ஆவியை மலை போல பொழிந்தருளுவார். அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் கட்டுகளெல்லாம் உடைத்து போடுவார். உங்கள் பலவீனங்களெல்லாம் மாறிவிடும். பழுதாய் போன சரீர பாகங்கள் புதுப்பிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும். ஞாபக மறதி நோயினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பார்க்கின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலின் வல்லமை உங்களை நிரப்பப் போகின்றது. அதே போல் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை பார்க்கின்றேன். தற்கொலை செய்து மாண்டு போக வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அநேகரை நான் ஆவிலே உணர்கின்றேன். ஆவியின் கண்களால் பார்க்கின்றேன். இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகின்றார். எல்லா விதமான கட்டுகளையும் அறுத்து போட அவர் போதுமானவராக இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையோ இயேசுவின் மேல் வந்திருக்கின்றது. உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? குளிர் ஜுரத்தினால் நடுங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே தோன்றி உங்களை தொட்டு அந்த ஜுரத்தை அகற்றி போடுகின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் உங்களை தொட்டு சுகமாக்குகின்றதை இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடினால் அதை செய்கின்றார். அவர் ஜீவனுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கின்றார். உங்கள் நடுவிலே வந்து அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தன்னை உயிருள்ள தேவனாக, ஜீவனுள்ளவராக அவர் காண்பிக்க விரும்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பலவீனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களும் மாறிவிடும். உங்கள் சுகவீனங்கள் நீங்கி சுகத்தோடு கூட பலத்தோடு கூட நீங்கள் வாழும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். சோதனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார்.
எனவே நம்முடைய சோதனைகள் என்னவென்று அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும். நம்முடைய வலி வேதனைகள் அவருக்கு புரியும். மற்ற தேவர்களுக்கு புரியாது. ஆனால் எந்த தேவர்களும் மனுஷருக்காக ஜீவனை கொடுக்கவில்லை, அடிகள் வாங்கவில்லை, கல்வாரி சிலுவையிலே அறையப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சிலுவையிலே அறையப்பட்டார். எனவே அவருக்கு மனுஷருடைய வேதனைகள் தெரியும். அவர் மாம்சத்தில் இறங்கி வந்த தேவன். எனவே அவருக்கு எல்லாம் புரியும். உங்களுடைய வேதனைகளை, சோதனைகளை அறிந்திருக்கின்றார். எனவே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு இந்த சோதனையின் மத்தியில் உதவி செய்ய அவர் போதுமானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுவார். படித்து முடித்திருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, எனக்கு ஒரு திருமண காரியம் வாய்க்கலையே, வேலை கிடைக்காதனால என்ன யாருமே நேசிக்கிறதில்லை, விரும்புகிறதில்லை, இந்த உலகத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லை, நான் ஏன் வாழணும்னு சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கின்றீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபியுங்க. அப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும், நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கட்டும் என்று சொல்லி வாஞ்சியோடும் தாகத்தோடும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கட்டளிடுவார். நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமான ஒரு சேலரியில் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் சோதனைகள் மத்தியில் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டோம். வேதம் ஒருபோதும் பொய்யாய் போகாது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் அத்தனையும் சத்தியமுள்ளவைகளாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவருடைய வல்லமை உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போதுமானதாக இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளை குறித்த கலக்கமா, என் பிள்ளையும் மற்றவங்களைப் போல ஒரு வேலைக்கு போயிடாதா, ஆசீர்வாதமாக இருக்காதா என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்கள், உபவாசம் எடுத்து ஜெபிக்கின்றீர்கள். எனக்கு அருமையான சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கின்றார். சமாரியா ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஜெபித்த பொழுது அவர் மனது உருகினார் அல்லவா? பிசாசின் கட்டிலிருந்து அந்த மகளை விடுதலையாக்கினார் அல்லவா? அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். பிசாசின் பிடியினால் வேதனைப்படுகின்ற உங்கள் மகனின் நிமித்தமாக நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, உங்கள் மகளின் நிமித்தமாக கலங்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளுடைய கட்டுகளை இன்றைக்கு அறுத்து போடுவார். உங்கள் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து அதை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கின்றார். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகின்றார், விடுதலையாக்க விரும்புகின்றார். அன்பின் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை, மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தை மாசுபடுத்தி அதை பழையதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். என் ஆண்டவராகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்து எழும்பினீர். எங்களுக்காக பரலோகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு மரணக்கட்டிலிருந்து, பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருகிறீர். உம்மை மெய்யான தேவன் என்றும் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்கள் மத்தியிலே பலத்த அற்புதங்களை செய்து சாட்சிகளை எழுப்பி மேலான காரியங்களை காண செய்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆசீர்வாத குறைவுகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க. கட்டுகளோடு போராட்டங்களோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. எல்லார் மேலேயும் உம்முடைய அன்பு, மனதுருக்கம் இப்பொழுதே இறங்கி வருகிற கிருபைக்கு நன்றி. ஒரு பக்கம் உலகம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர், சமாதானமே இருக்காது என்று சொல்லியிருக்கிறீர். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், இன்றைக்கு யுத்தத்தின் மூலமாக ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், எனக்கென்று ஒரு கூட்டத்தை நான் சேர்ப்பேன், அவர்கள் பரிசுத்தமான ஜனங்களாக மாற்றப்படுவாங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உம்முடைய பலத்த கரத்தை அப்படிப்பட்ட உம்முடைய ஜனங்களுக்காக நீங்கள் நீட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பலத்த பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறதற்காய் நன்றி, ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. கட்டுகளை உடைத்து போடுங்க, விடுதலையாக்குங்க, சாட்சியாக நிறுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.